குட் ஆஃப்டர்நூன் மக்களே. நான் நாச்சால் ஃப்ரம் பெனவலண்ட் ஐஏஎஸ் அகாடமி. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஏற்கனவே பேங்கிங்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் கொடுக்க போறேங்க. இனிமே தான் நான் பேங்கிங் ஃபீல்ட்ல வந்து என்டர் ஆக போறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், இதுக்கு முன்னாடி வந்து நான் பேங்கிங் ஃபீல்ட்ல தான் இருக்கேன், பட் வந்து எனக்கு கிளியர் பண்றதுக்கான டாக்டிக்ஸ் தெரியல, அதுல வந்து நான் கொஞ்சம் சிரமப்படுறேன், கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்குமான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தான் இது எல்லாமே. ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், அதில் எப்படி மெத்தடாலஜி எப்படி இருக்கும், எப்படி அப்ரோச் பண்ணா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூன்னு இருக்க போகுது இல்லையா, இது மூணையும் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணா தான் நீங்கள் இன்டர்வியூ போக முடியும். எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நமக்கு இன்டர்வியூ இருக்க போறது இல்லை. ஆனா வந்து இன்டர்வியூ இருக்கிற பட்சத்தில் நான் முதல்ல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணா தான் இன்டர்வியூவே போக முடியும். அப்போ நான் ப்ரிலிம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணி அதை கிளியர் பண்றது, மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணி அதை கிளியர் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நீங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, நான் ஃபர்ஸ்ட் தான் இந்த ஃபீல்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து இப்பதான் அப்ரோச் பண்ண போறேன், ஸோ எனக்கு பேங்கிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, நான் ஏற்கனவே பேங்கிங் ஃபீல்ட்ல இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கே கொஞ்சம் சிரமப்படுவாங்க. நிறைய ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 0.5, 0.25, 1 இந்த மாதிரி மார்க்ஸ்ல அவங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாம போயிடும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுல பார்ட் ஒன், அதாவது நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். நான் வந்து அதுக்கு முன்னாடி பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஐபிபிஎஸ் உடைய ஃபுல் ஃபார்ம். அதுல வந்து உங்களுக்கு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய பிஓ, அதே மாதிரி கிளரிக்கல் பேசிஸ்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம், அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய எஸ்ஓ, இது மூணும் இருக்கும். இது தவிர்த்து ஐபிபிஎஸ்லயே ஆர்ஆர்பின்னு ஒன்று இருக்கும். ஆர்ஆர்பி அப்படிங்கிறது ரீஜனல் ரூரல் பேங்க். இதுவும் இந்த ஐபிபிஎஸ் கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஸோ இந்த ஐபிபிஎஸ்ல 4 வகையான எக்ஸாம்ஸ் இருக்கு. இதுல வந்து எப்பயுமே ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி, பிஓ, கிளர்க் இது எல்லாத்துக்குமே இருக்கும். எஸ்ஓக்கும் இருக்கும், வேகன்ட் இருக்கிற டைம்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுல உங்களுக்கு இன்டர்வியூ எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த எக்ஸாமா இருக்கட்டும், இப்போ நீங்க ஐபிபிஎஸ் பாக்குறீங்க, எஸ்பிஐ இருக்கும், கீழே ஆர்பிஐ இருக்கும், எதுலயா இருந்தாலும் கிளர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இன்டர்வியூ இருக்காது. பிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், போஸ்டிங், இப்படிதான் இருக்க போகுது. இதுவே நீங்க ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் பிஓவா நான் வந்து அதுக்கு எக்ஸாம் அட்டம் கொடுக்குறேன் அப்படின்னா பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, அப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் லெவல்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ. எஸ்பிஐ வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான், பிஓ, கிளர்க், எஸ்ஓ, இது 3 கேட்டகரியுமே வரும். ஆர்பிஐ எடுத்துக்கிறீங்கன்னா ஆர்பிஐ கிரேட் பி, ஆர்பிஐ அசிஸ்டன்ட், இது ரெண்டும் இருக்கும். ஸோ இதுல இப்போ இனி வந்து உங்களுக்கு 2025 to 26 உடைய ஐபிபிஎஸ் கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஒன்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா 2024 to 25 அதுக்கான எஸ்பிஐ எக்ஸாம் வந்து எஸ்பிஐ கிளர்க் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. எஸ்பிஐ பிஓ தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. எஸ்பிஐ பிஓல ஒரு நாளோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து உங்களுக்கு 3 days எக்ஸாம்ஸ் நடக்கும். ஆனா எஸ்பிஐ கிளர்க் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இது வந்து 2024 to 25 எக்ஸாமே இப்பதான் முடியுது. ஓகேங்களா? இனி 2025 to 26 வந்து யூஸ்வலாக எஸ்பிஐ எப்பயுமே இயர் எண்ட்ல தான் நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இப்போ எஸ்பிஐ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். இது 2024 to 25 எக்ஸாம்ஸ். ஸோ பேங்கிங் எக்ஸாம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு வந்து எந்த பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், எந்த லெவல் ஆஃப் எக்ஸாம், அது கிளரிக்கலா இருக்கட்டும், பிஓவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க வந்து காமனா எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங், நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஜென்ரல் அவேர்னஸ், அது கூட பேங்கிங் அவேர்னஸும் சேர்ந்து வரும்.
ஸோ இது 4 கேட்டகரியும் வந்து காமன், எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரிஸ் தான். இதுல வந்து உங்களுக்கு இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் எதுல இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பில முதல்ல இல்லாம இருந்துச்சு. இப்ப வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஆர்ஆர்பில வந்து ஜெனரல் இங்கிலீஷ் எப்பயுமே இருக்காது. இப்ப ஆர்ஆர்பில வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ்ல வந்து உங்களுக்கு மார்க் பேசிஸ்லயும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் எஸ்பிஐ பிஓலையும் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆனா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் காமனா இருக்கக்கூடியது என்னது, இந்த 4 கேட்டகரிஸ் கண்டிப்பா காமனா இருக்கும். அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதுக்கு அடுத்தடுத்த பார்ட்ஸ்னா அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சிலபஸ். நான் வந்து ஒரு எக்ஸாமை படிக்கிறது, நான் வந்து அதுல சம்ஸ் போட்டு பார்க்கிறது, அதை ப்ராக்டிஸ் பண்றது, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றது, இது எல்லாமே எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு படி மேல ஒரு படி முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சிலபஸ் தெரியணும். நான் எதுக்காக ஒரு பேங்க் நான் படிக்கிறேன் அப்படின்னா, பேங்க்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டைமிங் இருக்கு, எவ்வளவு நேரம் கேட்பாங்க, நான் எவ்வளவு நேரம் என்னென்ன கான்டென்ட்ஸ் படிக்கணும், அதுக்கு எனக்கு என்ன தெரியணும், சிலபஸ் தெரியணும். சிலபஸ் தெரியாம எந்த எக்ஸாமையும் அப்ரோச் பண்ண கூடாது. ஓகேங்களா? இதுதான் மேஜரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சிலபஸ் வந்து நீங்க ஆப்டிடியூட் படிக்கும் போதும் சரி, ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாத்துக்குமே சிலபஸ் முதல்ல எடுத்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சிலபஸ் பேஸ்ட்ல போங்க. பிராக்டிஸ் பண்றதும் சரி, நீங்க வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கறதும் சரி, அந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். சிலபஸ் தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பண்ண வேண்டியது, நான் சிலபஸ லிட்ரலா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஃபுல்லா மக்கப் பண்ணணும். சிலபஸ் எனக்கு எப்ப கேட்டாலும் எனக்கு இது இருக்கு இது இல்ல, எனக்கு பேங்கிங்ல வந்து இந்த டாபிக் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா நீங்க இருக்கு இல்லைன்னு சொல்ல தெரியும். அந்த அளவுக்கு நான் சிலபஸ மனப்பாடமா வச்சிருக்கணும். லிட்டரலா நீங்க மக்கப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும், சிலபஸ் தெரியணும். அடுத்தது அடுத்தது நம்ம என்ன கான்டென்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த எப்படி நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, ஏற்கனவே வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா சில டாக்டிக்ஸ், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ற டாக்டிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கும். ஸோ அதையும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆனா நான் இப்ப வந்து பிகினரா இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல, நான் இன்னும் எனக்கு வந்து பேங்கிங்கை பத்தி ஒண்ணுமே தெரியாது, பேங்கிங்னா வந்து என்னென்ன இருக்கும், எப்படி கேட்பாங்க, எதுவுமே எனக்கு பேங்கிங்கை பத்தி, பேங்கிங் ஃபீல்ட்னா என்னன்னு தெரியாதுன்னு இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கான்டென்ட் அதுல இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ். எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்றது, எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணா நான் ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ்க்கான சில மெத்தடாலஜி தான் பார்க்க போறோம். அடுத்தது ஃபோக்கஸ். எதுக்கு நான் இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கறத போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறதுனால மட்டும் எனக்கு என்ன ஆகாது, நான் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்பேன். சில கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணுவேன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் எடுத்து சால்வ் பண்ணுவேன். எனக்கு அது மட்டும் போதுமா? நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படி கிளியர் பண்ணணும், எனக்கு எக்ஸாமுக்கு எப்படி தேவை அப்படிங்கறத நான் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் ட்ரைனிங் மட்டுமே நான் ட்ரைனிங் என்ன ஃபோக்கஸ் பண்றனோ அதே அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பிளஸ் நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்றதுலயும் என்னோட தாட் இருக்கணும். என்னோட தாட் ப்ராசஸ் மொத்தமா எதுல தான் இருக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் போஸ்டிங்ல போய் உட்காரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ். ஸோ அதுலதான் உங்களோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க இருக்கணும். அடுத்தது டாபிக் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட். இதை வந்து எப்படி வந்து நீங்க டாபிக் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாம் போட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறது தான் அதுல பார்க்க போறோம். கடைசி இதுல ஓவராலா சம்மரி என்ன அப்படின்றது தான் இதுல இருக்க போகுது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்டென்ட்ஸ். ஓகே. அடுத்தது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிலபஸ். எந்த நம்ம செக்ஷன் படிக்கிறதா இருந்தாலும் சிலபஸ் எனக்கு தெரியணும். ஸோ இந்த சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19 டாபிக்ஸ் இருக்கும். நமக்கு 18ல இருந்து 19 டாபிக்ஸ் இருக்கும். இதை நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த டேபுலேஷன் இருக்கிறது தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க ஓரளவுக்கு பேசிக்கா அந்த டைம்குள்ள என்ன போட முடியுமோ அதுக்கான டஃப்னஸ் லெவல் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்ல இருக்க போகுது. மத்தபடி உங்களுக்கு இதுல டாபிக்ஸ்ல எந்த சேஞ்சுமே இருக்க போறது இல்ல. டாபிக்ஸ் வந்து இவ்வளவுதான். ஒரு 19 டாபிக்ஸ் தான் ஓவராலாவே நீங்க வந்து ஆப்டிடியூட்ல படிக்கவே போறீங்க. அதை வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எதை நான் ஃபோக்கஸ் பண்ணும், மெயின்ஸ்க்கு நான் எதை ஃபோக்கஸ் பண்ணும், எதை ஃபோக்கஸ் பண்ணா ரெண்டுத்தையும் நான் கிளியர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக போறோம், அப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கறத நான் பார்க்க போறோம். ஓகே. சோ இந்த 19 டாபிக்ஸ் நீங்க எப்பயுமே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. எப்ப கேட்டாலும் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த பேங்கிங்ல இது இருக்கு இது இல்லைன்னு எனக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா? சோ சோ அதுல வந்து 19 டாபிக்ஸ் இருக்கு. இதை ஒன்ஸ் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல ஒன்ஸ் நீங்க வந்து அதை பார்த்து நீங்க எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிறீங்கனாலும் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. சோ இப்ப அடுத்த ஸ்லைட்ல ஹவு டு ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன்.
நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ பிகினரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல எனக்கு பேங்கிங் ஃபீல்ட பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா. பேங்கிங்னா சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தெரிஞ்சிருக்கும், இந்த செக்ஷன் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு அது எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அதுல வந்து ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஃபுல் டைமா இதுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களும் இருப்பீங்க. ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்றவங்களும் சரி, இல்ல ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்களும் சரி, இது யாருக்கா இருந்தாலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்க அகாடமில ஃபாலோ பண்றதும் அதுதான். நான் வந்து உங்களுக்கு இப்ப நான் கத்தும் கொடுக்க போறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டடி பிளானை எப்பயுமே கிரியேட் பண்ணணும். ஸ்டடி பிளான் நான் சொல்றது வந்து இப்ப சொல்றது பிளான், அதை என்னவா மாத்தணும்னா ஸ்ட்ராட்டஜியா மாத்தணும். பிளான் அப்படிங்கிறது நான் வந்து எனக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் மாத்திப்பேன் என்னோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு. நான் என்ன பிளான் போட்டாலும் நான் வந்து ஒரு ஸ்டடி பிளான் கிடையாது, என்ன பிளான் போட்டாலும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ட்ரிப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ட்ரிப் போறேன், ட்ரிப் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஃபேமிலியோட நான் ஒரு ட்ரிப் பிளான் பண்றேன். நான் என்ன பண்ணிருப்பேன், நான் வந்து ஒரு வேன் புக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எந்த ரிசார்ட்ல போறோம் அப்படின்னு பார்ப்போம், லொகேஷன் பார்த்து வச்சுப்போம், பக்கத்துல இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு அதெல்லாம் செக் பண்ணிட்டு தானே ஒரு ட்ரிப்பையே பிளான் பண்ணுவோம். இதெல்லாம் இல்ல அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பிளானை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. இது என்ன காரணம், இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நான் இன்னொரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான அடுத்த பிளானை நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். இது பேர் என்னது, பிளான். அப்ப பிளானுங்கிறது என்னோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏத்த மாதிரியும் என்னோட தேவைக்கு ஏத்த மாதிரியும் நான் என்ன பண்ணிப்பேன், மாத்திப்பேன். அது பேர் என்னது, பிளான். அதனால ஒரு ஸ்டடி பிளான் நீங்க கிரியேட் பண்றீங்க, இதை நீங்க ஸ்ட்ராட்டஜியா மாத்தணும். ஸ்ட்ராட்டஜியா எப்ப மாத்துறீங்களோ அது என்ன காரணத்துக்காகவும் அதுல இருந்து விலகவே கூடாது. அது பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா சக்சஸ்க்கு தேவை பிளான் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி தான் தேவை. பிளானுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸ்ட்ராட்டஜியா மாத்திட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கு தேவை ஃபோக்கஸ். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ப்ராக்டிஸ், ஃபோக்கஸ். அதுதான் வந்து உங்களுக்கு சக்சஸ்க்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. நான் ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்றது மட்டும் பத்தாது, அது தொடர்ச்சியா நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும், ரிசல்ட். சக்சஸ்ன்ற ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் வேணும்னா நான் ஸ்ட்ராட்டஜியை என்னவா மாத்தணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஸ்ட்ராட்டஜினே ஃபிக்ஸ் பண்றேன். ஸ்ட்ராட்டஜி எதுக்காக ஃபிக்ஸ் பண்றோம்னா அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இதுதான் நான் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து என்னோட ரிசல்ட் வந்து சக்சஸ்ன்னு வர வரைக்கும் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ட்ராட்டஜின்னு ஃபிக்ஸ் பண்றேன். ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ரீசனுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, மாத்தக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது, strategy is created at once, then hit it with the books. Don't give up at any cost. அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்கிறது. ஓகேங்களா. அதாவது ஹிட் இட் வித் த புக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை வந்து இன்னும் நீங்க பயங்கரமா இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதை செமையான ரிசல்ட் காட்டணும். அதுதான் வந்து ஹிட் இட் வித் த புக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஹிட் இட் வித் த புக்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடியமா யூஸ் பண்ணுவீங்க இங்கிலீஷ்ல. அதனால தான் இங்க இது கொடுத்துருக்கோம். ஹிட் இட் வித் த புக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட்டான உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்க கண்ணுக்கு தெரியுது, அதை நான் இதைத்தான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் ரிசல்ட்டை சக்சஸ்ன்னு காட்ட போறேன். இதுதான் வந்து ஹிட் இட் வித் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து கிளியரான ஒரு விஷன், அதாவது எனக்கு என்னோட ஃபியூச்சரை பத்தினது, நான் எந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனோ அதுக்கான கிளியர் விஷன் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் ஹிட் இட் வித் புக்ஸ். அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி சக்சஸா காட்ட போறேன் அப்படிங்கிறது தான் நான் ஹிட் இட் வித் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ முக்கியமானது, ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ் அண்ட் ஈஸி டாபிக்ஸ். நம்ம முதல்ல ஈஸி டாபிக்ஸ் தெரியணும் அப்படின்னால எனக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ் தெரிஞ்சிருந்தா தானே எனக்கு ஈஸியா டஃப்பாங்கிறது நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ நீங்க ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும், பேங்கிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து மெனக்கெட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டஃப்னஸ் லெவல் வந்து இயர் பை இயர் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லயும் சரி, இயர்லியும் சரி, டஃப்னஸ் லெவல் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. அதை குறைக்கிறதோ அதை மாடரேட் பண்றதோ அவங்க வந்து பண்ணல. எப்பயுமே டஃப்னஸ் லெவலை ஹையரா தான் வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி கண்டிப்பா வந்து ஒரு எலிஜிபிளான ஒரு ஃபிட்டான ஆளை தானே எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஒரு பிஓக்கெல்லாம் நீங்க போய் உட்காருறீங்கன்னா, நீங்க பேங்க்ல பாத்துப்பீங்கன்னா தெரியும், ஒரு பிஓல போய் உட்காந்துருக்காங்க, நீங்க பிஓ ஆபீசர் கிட்ட போய் பேச போறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஜாஸ்தி பேச இருக்கவே மாட்டாங்க. ரீசன் என்ன, அவங்க வந்து அவங்களோட இயல்பு அந்த மாதிரி மாறிடும். காரணம் உங்களுக்கு அந்த டைமே இருக்காது. அவங்க அவ்வளவுதான் பேசுவாங்க, ரெஸ்ட்ரிக்டடா பேசுவாங்க, ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த வேலைக்கான ஒரு பாகுபாட்டுக்கு அவங்க மாறி இருப்பாங்க, அந்த பக்குவத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அந்த போஸ்டிங்ல அந்த மாதிரி ஆளு தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஃபிட்டான ஆள். அதுக்கான
எலிஜிபிள் கேண்டிடேட் அவங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டஃப்னஸ் லெவல்ல வைக்கிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு டாபிக்ஸ் தெரிஞ்சாதான் நான் ஈஸி, எனக்கு இது வரும் இது வராது என்னால பிரிக்கவே முடியும். அப்போ இதுல வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த சிலபஸ் மொத்த டாபிக்ஸும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் என்ன டாபிக் எடுத்தாலும் பேசிக்ல இருந்து படிக்கணும். பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணாம நீங்க ஹையர் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிச்சயமா என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண உங்களுக்கு முடியாது. ரொம்ப கஷ்டமா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணணும், பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அதை நான் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ நான் வந்து சிலபஸ் படிக்கிறேன். சிலபஸை படிச்சுட்டு நான் முதல்ல ஈஸி டாபிக்ஸ் எது, ஏன்னா நீங்க இந்த சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஸ்கூல் டேஸ்ல படிச்சது தான். நம்ம எதுவுமே ஸ்கூல் டேஸ்ல படிக்காம இருந்ததெல்லாம் கிடையாது. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம ஸ்கூல் டேஸ்லயே படிச்சது தான். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இது எல்லாமே நம்ம இங்க தான் படிச்சிருக்கோம். நம்பர் சிஸ்டம் இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு டாபிக்ஸ் தான். அதனால நம்ம வந்து இப்ப திரும்ப பிரஷ் அப் பண்ணி எடுக்க போறோமே தவிர புதுசா எதையும் நீங்க படிக்க போறது இல்ல. நான் பிரஷ் அப் பண்றதுக்கு சில பேருக்கு சில டைம் எடுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து பிரஷ் அப் பண்றதுக்கு 1 மணி நேரம் தேவைப்படலாம். இன்னொருத்தவங்களுக்கு 2 மணி நேரம் தேவைப்படலாம். ஏன்னா சில பேர் வந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறம், எல்லாருக்குமே ஆஃப்டர் ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் இப்ப ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 years 10 years கேப்ஸ்ல கேப்க்கு அப்புறம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்ப இருக்கிறப்ப பிரஷ் அப் பண்றது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். அதனால நம்ம வந்து கஷ்டம் நம்ம நினைச்சிடக்கூடாது. பிரஷ் அப் பண்ணிட்டு நம்ம பண்ண போறோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான். அதை நம்ம பிரஷ் அப் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து நம்ம எக்ஸாம்க்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுன்றதை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, மறுபடியும் சொல்றேன், ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப அடுத்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, மேக் ஷூர் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த என்டையர் டாபிக். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியான டாபிக்கா தெரியுது. அது எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் நல்லா தெரியும்பா, அதனால நான் ஃபர்ஸ்ட் அதை எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நான் அதுக்கு என்ன பண்ணணும், ரேஷியல் ப்ரொபோர்ஷன் நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு 10 சம் மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நான் பெர்சன்டேஜ் டாபிக் போயிடக்கூடாது. அந்த மாதிரி என்னைக்குமே வச்சுக்காதீங்க. நான் படிக்கும் போது எதுக்கு தான் சேர்த்து படிக்கணும், பிலிம்ஸ்க்கு மட்டுமே ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருக்க கூடாது. எப்பயுமே மெயின்ஸையும் சேர்த்து தான் படிக்கணும். என்னோட டார்கெட் என்னது, மெயின்ஸை கிளியர் பண்ணி இன்டர்வியூ தான், இன்டர்வியூ கிளியர் பண்ணி போஸ்டிங்ல போய் உட்கார்றது தான் என்னுடைய டார்கெட். அல்டிமேட் ஃபோக்கஸ், அல்டிமேட் டார்கெட் என்னோட என்னதான், வேலைக்கு போறது. அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட ஃபோக்கஸை நான் அங்கதான் வைக்கணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரிலிம்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம மெயின்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டாபிக்குமே நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் ரேஷன் ப்ரொபோர்ஷன் படிக்கிறேன்னா ப்ரிலிம்ஸ்க்காக 10 சம்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 20 சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த டாபிக் பெர்சன்டேஜ் போறேன் அப்படின்னா அது கரெக்டா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் ரேஷன் ப்ரொபோர்ஷன் எடுக்கிறேன்னா ப்ரிலிம்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 25 சம்மாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். நான் சொல்றது மினிமம் 25. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நீங்க இது சம்பந்தமான மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்க வந்து ஒரு சக்சஸ் ரேட்டுக்கே நீங்க வந்து ரெடி ஆக முடியும். ஓகேங்களா? நான் எப்பயுமே ப்ரிலிம்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா மெயின்ஸ், அப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணா கண்டிப்பா நான் மெயின்ஸ் போய் தானே ஆகணும் இல்லையா? அப்ப நான் போய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுல இருந்து மெயின்ஸுக்கு உங்களுக்கு 10 நாள் தான் கேப் இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன, நீங்க வந்து எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா எந்த செக்ஷனுமே என்னால ஃபுல்ஃபில்டா பண்ண முடியாது. ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டா எந்த செக்ஷன்லயுமே இருக்காது. அந்த 10 நாள் என்னால வந்து அவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்க முடியாது இல்லையா? சோ அதனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் ப்ரிப்பேரே பண்ண போறோம். சரிங்களா? அப்போ நான் வந்து ஒவ்வொரு டாபிக் எடுக்கும் போதும் என்டையரா நான் மெயின்ஸுக்கும் சேர்த்து கவர் பண்ணிட்டேனாங்கிறது நீங்க வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ப்ராக்டிஸ் தேன் ட்ரைனிங் ஹார்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் உங்களை ட்ரெயின் பண்ணும்போது நீங்க மேக்ஸிமம் 2 hours கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, 3 hours கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. சில நேரம் உங்களுக்கு 4 hours கிளாஸ் கூட இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு 4 hours கிளாஸ்ல நான் டீச் பண்றேன் அப்படின்னா இது என்னது, உங்களுக்கு நீங்க கத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஓகேங்களா? இது என்னது, ஒரு வழிமுறையா நான் கத்துக்கிறேன். நான் இப்படிதான் அணுகணும் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கான மெத்தடாலஜி நான் ட்ரைனிங்ல கத்துக்கிறேன். நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து கிளாஸ் வந்து 2 மணி நேரம் இருக்குன்னா நான் 4 மணி நேரம், டபுள் த டைம் ஆஃப் ட்ரைனிங் செஷனை நீங்க ப்ராக்டிஸ்க்கு கொடுத்தே ஆகணும். இது வந்து மேண்டேட்டரி. நீங்க என்ன ஒர்க் இருந்தாலும், நான் வந்து இப்ப எனக்கு ஒர்க்குக்கு நான் போறேங்க, என்னால அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து இப்ப நான் ட்ரைனிங்கும் போறேன், நான் ஒர்க்குக்கும் போறேன், நான் வந்து இதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது நீங்க ஒதுக்கி ஆகணும். அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா வந்து 2 மணி நேரம் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஒர்க் ஷெட்யூலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ, உங்களுக்கு எப்படி ஒர்க் ஷெட்யூல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கேத்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். வீட்ல இருக்கவங்களுக்கும் அதே தான். வீட்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்றோம்னு சொல்றவங்க எல்லாருமே வந்து 24/7 நீங்க படிக்கணும்னு நான் சொல்லல. 24/7 படிக்கணும்னு அவசியமும் கிடையாது. நான் வந்து
2 மணி நேரம் படிக்கிறேன்னா 2 மணி நேரம் ஃபோக்கஸ்டா படிச்சா எனக்கு போதும் இல்லையா? ஃபோக்கஸ்டா படிச்சாலே நான் எதை வந்து அதை ஃபோக்கஸ்டா பிளான்டா படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க ஈஸியா அந்தந்த டைம்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க. அப்ப நீங்க 24/7 படிக்கிறதுக்கு வேலை இருக்காது. அதுக்கு நீங்க அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால நான் ஒர்க் போறவங்க உங்களுக்கு ஏத்த ஷெட்யூல் தெரியும், வீட்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்றவங்க உங்களுக்கு ஷெட்யூல் தெரியும். ஸோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ் ஹார்ஸை நீங்க மாத்திக்கணும். நான் 2 மணி நேரம் ட்ரைனிங் எடுக்கிறேன்னா 4 மணி நேரம் எனக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பா அவசியம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பிளான் என்னவா மாத்தினேன், ஸ்ட்ராட்டஜியா மாத்தினேன். ஸ்ட்ராட்டஜி இப்போ என்னவா நான் வந்து அஹ், பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்ட்ராட்டஜி நான் போட்டாச்சு, போட்டு மட்டும் வச்சுட்டு எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருமா? நான் என்ன பண்ணணும்? அதுக்கான ஸ்டெப்ஸை நான் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? அதுதான் என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் என்னது? ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ். மோர் நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ் கிவ்ஸ், அதுல வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் கிவ்ஸ் மோர் பெர்ஃபெக்ஷன், இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப அதை பழக்க பழக்க என்ன ஆகும், எனக்கு அது பழக்கமா மாறிடும். அது உங்களால செய்யாம இருக்க முடியாதுன்ற ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்ப நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி அதுவே உங்களுக்கு சொல்லிடும். ஸோ ப்ராக்டிஸ். அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோக்கஸ். நான் ப்ராக்டிஸ் பண்றதை தாண்டி நான் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற ஃபோக்கஸ் எனக்கு வேணும். அந்த ஃபோக்கஸ் தான் கடைசியா என்ன கொடுக்கும்? சக்சஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? அந்த ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட், சக்சஸ்ங்கிற ரிசல்ட்டை நான் பார்க்கவே முடியும். இது எப்படி இருக்கணும்? இது மூணும் ஒரே தராசுல இருக்கணும். இது மூணும் ஒரே கேட்டகரியில, ஒரே லைன்ல, ஒரே ஸ்ட்ரெச்ல இருந்தா மட்டும்தான் சக்சஸ்ங்கிற ரிசல்ட்டை நான் பார்க்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப இதுல அடுத்த கான்டென்ட் என்னது நம்ம பார்க்க போறது? பிராக்டிஸ். நான் ஹவு டு ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறது தான் முன்னாடி பார்த்தோம். இப்போ நான் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே வந்து பேங்கிங் ஃபீல்ட்ல தாங்க இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து பிராக்டிஸ் பத்தாத மாதிரி தெரியுது, இல்ல நான் பிராக்டிஸ வந்து இப்படி மாத்தலாம்னு எனக்கு தோணுது, ஆனா எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து, இந்த மெத்தடாலஜி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். ஒரு பழக்கத்தை நீங்க வழக்கமாக்கும் போது, பழக்கத்தை வழக்கமாக்கும் போது என்ன ஆயிரும்? அது பெர்ஃபெக்டா மாறிடும். கண்டிப்பா நீங்க பெட்டரான ரிசல்ட், பெட்டரை விட பெஸ்டான ரிசல்ட்டே கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். அடுத்ததுல பாத்தீங்கன்னா பிராக்டிஸ். நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அதானே சொன்னோம் இல்லையா? பிராக்டிஸ் ஹார்ஸ் ஷுட் பி டபுள் த டைம் ஆஃப் ட்ரைனிங் ஹார்ஸ். நீங்க எவ்வளவு ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களோ அதை டபுள் த டைம் வந்து ப்ராக்டிஸ்க்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நாங்க ட்ரைனிங்ல வந்து என்ன சொல்லி கொடுப்போம், இது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க, கேட்டா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும்ன்ற ஒரு வழிமுறையை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிமுறையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை? பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? அடுத்தது ஸ்பிளிட் யுவர் டைம் அக்கார்டிங் டு யுவர் டெய்லி ரொட்டீன். இதுவும் நான் முன்னாடியே சொன்னதுதான். உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கேத்த மாதிரி உங்களோட டைமை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு என்னால 2 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. உங்களால ஒரே ஸ்ட்ரெச்ல 2 மணி நேரம் உட்காந்து படிக்க முடியும்னா வெல் அண்ட் குட். இல்ல நான் வந்து காலையில 1 மணி நேரம் பிரிச்சுக்கிறேன், என்னோட ஒர்க் முடிஞ்சிட்டு நான் இன்னொரு 1 மணி நேரம் பிரிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் வெல் அண்ட் குட். உங்களோட ஷெட்யூலுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு அந்த 1 மணி நேரத்துல நீங்க நினைச்சதை படிச்சு முடிச்சிருங்க. அந்த பிராக்டிஸ் டைம்ல அதை முடிச்சிடணும். அதுதான் உங்களுக்கு சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் ஆன் த டாபிக்ஸ் தட் யூ ஃபீல் மோர் டிஃபிகல்ட். இதுதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது எனக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஈஸியா இருக்கும், சில பேருக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனே டஃபா தான் இருக்கும். அப்போ எனக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டஃபா இருக்குன்னா அது தப்பு கிடையாது. அவங்களுக்கு நான் ஈஸியா இருக்கு முதல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வந்து கம்பேர் பண்றோம் இல்லையா? அவங்க அவ்வளவு படிச்சுட்டாங்க நான் படிக்கல அப்படின்ற கம்பாரிசன் வேண்டாம். அவங்களுக்கு என்ன படிக்க முடியும்னு அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு என்ன படிக்க முடியும்னு எனக்கு தான் தெரியும் இல்லைங்களா? சோ அப்ப வந்து நான் கம்பாரிசன் விட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ரேஷியல் ப்ரொபோர்ஷன் டாபிக் டிஃபிகல்ட்டா இருக்கு, அவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லையா? அவசியம் இல்லை. சோ அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு ரேஷியல் ப்ரொபோர்ஷன் கஷ்டமா இருக்கு, அப்ப நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் என்ன பண்ணணும், பிராக்டிஸ் அதிகமா அந்த டாபிக்ல நான் பிராக்டிஸ் வந்து அதிகமா கொடுக்கணும். நிறைய சம்ஸ் போட்டு பார்க்கிறது, ஈஸில இருந்து ஈஸி லெவல், மாடரேட் லெவல், டிஃபிகல்ட் லெவல்னு இப்படி வந்து நான் 3 விதமா பிரிச்சு நான் அதை பண்ணணும். அப்ப 3 விதமா பிரிச்சு பண்ணணும். நான் நிறைய பிராக்டிஸ் பண்ண என்ன ஆயிரும், அந்த ரேஷியல் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல என்ன சம் கொடுத்தாலும் எப்படி கேட்டாலும் வந்து போட தெரியும். நான் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம்.
ஏன்னா நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். எல்லா ஸ்லாட்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா மாடலா நீங்க ஒவ்வொரு சமயம் எடுத்து சால்வ் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டாபிக்லயும் நல்லாவே சேஞ்சஸ் அண்ட் நல்லாவே ப்ராக்டிஸ் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன சம் கொடுத்தாலும் போட்டுற முடியும். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு எந்த டாபிக் டிஃபிகல்ட்டா இருக்கோ அந்த டாபிக்ல நான் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் ஹவர்ஸே இன்க்ளூட் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் ஹவர்ஸ் அதிகம் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸையும் அதிகம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, shortcuts may help you to clear prelims, but always follow the traditional method to solve the questions which will help you to clear the mains level. இப்போ நான் prelims லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, prelims, mains, interview, document verification இருக்கும்னு சொல்லிட்டு, prelims கிளியர் பண்றதுக்கு என்னென்ன டாக்டிக்ஸ் தேவைன்னு நான் பிரிச்சு எடுக்கணும். இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா பை பிராக்டிஸ்ல தான் கிடைக்கும். நீங்க இப்ப பிராக்டிஸே பண்ணாலும் நான் போய் என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்துருக்கணும். எக்ஸாம்ல நான் போய் உட்கார்ந்தா மட்டும்தான். ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ற அட்மாஸ்பியர் வேறையா இருக்கும், எக்ஸாம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் வேறையா இருக்கும். உங்க கூட ஒரு லட்சக்கணக்கான அப்ளிகன்ஸ் ஒரே டைம்ல எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாருமே அதுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்ப நான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்றதுக்கு எனக்கு சில டாக்டிக்ஸ்னு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டாக்டிக்ஸ் இருக்கும், ஒரு மெத்தடாலஜி ஒவ்வொரு சமுக்கும் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு டாக்டிக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெத்தடாலஜி வேணும்னா இது எப்ப கிடைக்கும், மோர் நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ். நிறைய கொஸ்டின்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்றேன், நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் நான் பாக்குறேன், அதை எடுத்து நான் சால்வ் பண்றேன்னா மட்டும்தான் எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி கொடுத்தாலும் எனக்கு சம் போட தெரியும், நான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு அதிகம். சோ அதுக்காக நீங்க ஷார்ட் கட்ஸை நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் டைம் தான் இருக்கு. 20 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன்லயும் 35 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் 20 நிமிஷம் தான். எந்த எக்ஸாம் போனீங்கனாலும் 20 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஆனா நீங்க சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின் 35 கொஸ்டின்ஸ். ஸோ 20 மினிட்ஸ் நான் 35 கொஸ்டின் போகணும்னா நான் எந்த அளவுக்கு என் பிரெயினை ஃபைன் டியூன் பண்ணணும்னு நீங்க ஃபர்ஸ்டே நான் ப்ரிப்பேர் பண்ணிடணும். அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணுனா ரொம்ப ஃபோக்கஸ்டா நான் அதை பண்ணணும். ஓகேங்களா? ஃபோக்கஸ்டா பண்ணா மட்டும்தான் நான் ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுன்ற டாக்டிக்ஸ் எனக்கு தெரியும். ஓகேங்களா? சோ நீங்க ஷார்ட் கட்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க இப்ப ட்ரெடிஷனல் மெத்தட தெரிஞ்சுக்காம இருக்கீங்க, ட்ரெடிஷனல் மெத்தட இப்ப வேண்டாம் நான் அப்புறம் கத்துக்கிறேன்னு தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் மெத்தட் மட்டும் தான் உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்ல ஹெல்ப் பண்ணும். மெயின்ஸ் லெவல்ல நீங்க கிளியர் பண்ணி நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு ட்ரெடிஷனல் மெத்தட் தான் தேவை. ஓகேங்களா? ட்ரெடிஷனல் மெத்தட் இல்லாம நான் மெயின்ஸ் லெவல் கிளியர் பண்றது கஷ்டம். சோ ஷார்ட் கட்ஸ் மெயின்ஸ் லெவல்ல யூஸ் ஆகாதுன்னு சொல்லல. ஷார்ட் கட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனா அதிகபட்சமா நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட் இருந்தா மட்டும்தான் நீங்க ஓவரால ஒரு சம்மையே நான் சால்வ் பண்ணி எடுக்க முடியும். ஷார்ட் கட்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ்ல ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா? இதுதான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ ட்ரெடிஷனல் மெத்தட் நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க, ஷார்ட் கட்ஸை கத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, மந்த்ராஸ் டு கிளியர் அன் எக்ஸாம். ஏன் இதை நான் மந்த்ராஸ் அப்படின்னு சொல்றேன்னா, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அப்படிங்கிறது ஏன் மந்த்ராஸ்ன்னு சொல்றோம்னா, ஸ்பீட் அக்யூரசி இல்லாம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாதுங்க. இது டேம் ஷியர். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இந்த ஸ்பீடும் அக்யூரசியும் தான். நான் அந்த டைம், ஸ்பீட், அக்யூரசி இது மூணையும் மெயின்டைன் பண்ணேன்னா நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 20 நிமிஷத்துல 35 கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா நான் எந்த அளவுக்கு ஸ்பீடா போடணும், அதே அளவுக்கு நான் என்ன பண்ணணும், அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் நான் கட் ஆஃப், அந்த செக்ஷனல் கட் ஆஃப் உங்களுக்கு இருக்கும், ஓவரால் கட் ஆஃப் இருக்கும். நான் செக்ஷனல் கட் ஆஃபையும் அப்பதான் கிளியர் பண்ண முடியும், ஓவரால் கட் ஆஃபையும் அப்பதான் கிளியர் பண்ண முடியும். எப்ப, when you maintain one and only speed and accuracy. இந்த ரெண்டையும் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணவே முடியும். ஓகேங்களா? இதுதான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணும் போதுல இருந்தே நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்பீட் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் பண்ணல, நான் எக்ஸாம்ல போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களால பண்ணிக்க முடியாது. காரணம் என்ன, ப்ராக்டிஸ்ல என்னென்ன பண்றனோ அதே தான் நான் போய் எக்ஸாம்லயும் ஆப்வியஸா பண்ணுவேன். கரெக்டா? நான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதானே. நான் ப்ராக்டிஸ் ஒரு பழக்கத்தை நான் என்ன பழக்கமா நான் வைக்கிறேனோ அதை வழக்கத்துக்கு கொண்டு வரும்போது கடைசி வரைக்கும் அந்த வழக்கம் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். நான் எக்ஸாம்ல போய் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அங்க போய் மாத்திக்க முடியாது. ஏன்னா எக்ஸாம் அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க இது நம்மளுக்கு ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். சோ அதனால பிராக்டிஸ் டைம்லயே ஸ்பீட் அண்ட் அக்யூரசி நீங்க பிராக்டிஸ் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்தது, பிராக்டிஸ் மோர் கொஸ்டின்ஸ் இன் ஈச் டாபிக் ஃப்ரம் வேரியஸ் வெப்சைட்ஸ். நான் இப்பதாங்க பிராக்டிஸ் நான் ஓரளவுக்கு எல்லா டாபிக்ஸ்க்கும் இப்போ நரேஷன் ப்ரொபோர்ஷன் இருக்கு, இல்ல டைம் அண்ட் ஒர்க் இருக்கு. டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பேசிக்ஸ் நல்லா தெரியும். நான் அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க நிறைய வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லா வெப்சைட்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு
கொஸ்டின்ஸ் நிறையவே கிடைக்கும். ஸோ நீங்க நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு டாபிக்ல வந்து அந்த என்டையரா டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டேன்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே நீங்க நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தேன், எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால் போட முடியுது, சில ஸ்டெப்ஸ் எனக்கு தெரியல பட் ஸ்டில் நான் வந்து அப்ரோச் பண்ற மெத்தடாலஜி எனக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அப்ரோச் பண்ற மெத்தடாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்க வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினை நான் பார்த்து அதுல ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் இட் மேட்டர்ஸ். நீங்க உள்ள கால்குலேஷன்ல நீங்க போட்டுருவீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் இட் மேட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது, டூ டாபிக் அண்ட் செக்ஷனல் மார்க் டெஸ்ட். நீங்க வந்து டாபிக்கா நிறைய வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதே சமயம் நான் எல்லா டாபிக்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப 19 டாபிக்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 19 டாபிக்ஸ் நான் கத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் போயிருங்க. அந்த 19 டாபிக்ஸ் நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் செக்ஷனல் டெஸ்ட் போகணுமான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. நான் ஓரளவு வந்து ஒரு 70% வந்து அதுல முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா செக்ஷனல் டெஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டாபிக்காவும் நீங்க நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ நான் மறுபடியும் சொல்றேன், ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் இல்லாம ஒரு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ண முடியாது. அதே மாதிரி மார்க் டெஸ்ட் நான் போட்டு பார்க்காம என்ன நான் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? அடுத்தது, ஒரு டெஸ்ட்டை நான் முடிக்கிறேன்னா ரிவ்யூ, அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவ்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் எவ்ரி டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டெஸ்ட் வந்து இப்ப நீங்க செக்ஷனல் டெஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 20 நிமிஷத்துல 35 கொஸ்டின்ஸ் இருக்க போதுன்னு சொன்னோம். அப்போ வந்து 20 நிமிஷத்துல என்னால 35 கொஸ்டினே போட்டிருக்க முடியாது இல்லையா? 35 கொஸ்டின் போட்டிருந்தீங்கன்னா யூ ஆர் அட் த டாப் லெவல். பட் சம்டைம்ஸ் அவன் என்னன்னா, அவங்க அந்த 35 கொஸ்டின் எல்லாராலையும் போட்டுக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கான பாசிபிலிட்டி நம்மளுக்கு கம்மியா இருக்கும். நான் மிஞ்சி போனா அதுல வந்து நான் ஒரு 5 கொஸ்டின் விட்டுருப்பேன். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். இப்போ 20 நிமிஷத்துல. அப்ப மீதி 5 கொஸ்டின் நான் போடாம இருப்பேன் இல்லையா? அந்த 30 கொஸ்டின் நான் கரெக்டா போட்டிருக்கணும். அதுதான் என்னது அக்யூரசி. இந்த 30 கொஸ்டின்ல என்ன ஆயிடுச்சு, ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிருப்பீங்க, அக்யூரசி மெயின்டைன் பண்ணிருப்பீங்க, 30க்கு 30 மார்க் வந்திருக்கும். அப்ப இது அக்யூரேட்டா இருக்கு. மீதி 5 கொஸ்டின் போடாம வச்சிருப்பேன் இல்லையா, அதை நான் எப்படி அந்த டைமுக்குள்ள போடுறது, அதை நீங்க எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்கல்ல. சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது டைமர் ஆன் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கொஸ்டினுக்கு நான் எவ்வளவு டைம் எடுக்கிறேன் அப்ராக்சிமேட்டா எனக்கு தெரியணும். அதுக்காக நான் டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ற டைம்ல அந்த கொஸ்டின் பக்கத்துல இவ்வளவு டைம் எடுத்துன்னு உங்க டைமை மென்ஷன் பண்ணி எழுதி வைங்க. அப்பதான் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த நான் இந்த கொஸ்டினுக்கு இந்த டைம் எடுத்தேன், ஆவரேஜ்னா எனக்கு வந்து ஆவரேஜ் டாபிக் எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுக்குது, டைம் அண்ட் ஒர்க்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 நிமிஷம் எடுக்குது, நான் இப்படி வந்து ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரி டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த டைமை நான் ரெடியூஸ் பண்ணி அக்யூரேட்டா போடுறதுக்கு என்ன வழின்னு நான் பார்க்க முடியும். அப்ப இது பேர் தான் என்னது, ரிவ்யூ. இதை தாண்டி நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, அந்த 30 கொஸ்டின் நான் போட்டிருக்கேன், 30 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கேன்னு கேட்டா சம்டைம்ஸ் என்ன பண்ணிருக்க மாட்டோம், கரெக்டா போட்டிருக்க மாட்டோம். ஒரு 2 3 அப்படின்னு தப்பா இருக்கும். அந்த தப்பானதையும் நான் சேர்த்து என்ன பண்ணும், ரிவ்யூ பண்ணும். அந்த தப்பானதை சேர்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், அப்பயும் என்ன பண்ணணும், டைமர் வச்சுக்கணும். நான் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலும் டைமர் இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. பேங்கிங் எக்ஸாமுக்கு மறுபடியும் சொல்றேன், டைமிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா யூ ஹாவ் ரெஸ்ட்ரிக்டட் டைம் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு கிராக் த எக்ஸாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபைன் டியூன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து ஏன்னா எக்ஸாம் அட்மாஸ்பியர்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இருக்கிற அட்மாஸ்பியர் எக்ஸாம்ல இருக்காது இல்லையா? உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ஒரு பதட்டம், ஒரு பயம், இந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே காமனா வருது. ஸோ நான் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நான் 3வது எக்ஸாம்ல ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நீங்க அட்டம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் அந்த பதட்டம் இருக்கிறதுல சில தப்புகள் வரும், சில தவறுகள் நமக்கு வந்து வரதான் செய்யும். அதை நான் என்ன பண்ணுவேன், அதை எடுத்து அதை செகண்ட் எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் வந்து கரெக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் இல்லையா? ஸோ கரெக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் நான் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் செகண்ட் எக்ஸாம்ல பார்த்திருப்பேன். செகண்ட் எக்ஸாம்லயும் சில பயங்கள் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் நான் கலெக்டிவா கரெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், 3வது எக்ஸாம்ல நான் ஓவராலா அதை போய் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு பெட்டர் அண்ட் பெஸ்ட் ரிசல்ட்டா நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ரிவ்யூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரியும், செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்ற ஒன்னே எனக்கு கிடைக்கும். புரியுதுங்க? நான் வந்து டெஸ்ட் எழுதுறேன், நான் மார்க் பார்த்துட்டேன், ஓகே, அடுத்த டெஸ்ட் போடுறேன், மார்க் பார்த்துட்டேன், ஓகே, இப்படி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் ப்ராக்டிஸ்ங்க. சரிங்களா? ரைட் வே ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, டெஸ்ட் போடணும், அதை ரிவ்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். சரிங்களா? நான் இந்த டாபிக் போட்டிருக்கேன், இந்த வீக்ல நான் வந்து ஒரு 3 டாபிக் போடுறதா பிளான் பண்ணியிருக்கேன், 3 டெஸ்ட் போடுறதா பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் வந்து என்ன மார்க் எடுத்திருக்கேன், எவ்வளவு டைம் எடுத்திருக்கேன், இதை நீங்க எழுதி வைக்கணும். திஸ் இஸ் கால்ட் யோர் செல்ஃப் அனாலிசிஸ் ரிப்போர்ட்.
இது இல்லாம நீங்க அடுத்து ஒரு எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான டாக்டிக்ஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான டாக்டிக்ஸ் தெரியலன்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். நான் ரிவ்யூ பண்ணிருக்க மாட்டேன், இல்ல ரிவ்யூ பண்ணா நான் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிருக்க மாட்டேன். இது இதுல ஏதாவது ஒண்ணு தவறு இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க எக்ஸாம்ல கொஞ்சம் லேக் ஆயிருப்பீங்க. லேக் ஆகிறதுக்கான ரீசன், மெயின் ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஸோ டூ செல்ஃப் அனாலிசிஸ் அண்ட் கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் இன் எவ்ரி டெஸ்ட். ஓகே. ஸோ ப்ராக்டிஸ்க்கு இத்தனையும் நீங்க ஃபாலோ பண்ணாதாங்க ஒரு வெல் அண்ட் குட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்தது. So, அடுத்த கான்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியுது இல்லைங்களா? இந்த ஃபோக்கஸ்ல பாருங்க, நடுவுல ஒரு பின் பாயிண்டா அந்த அம்பு கரெக்டா எங்க இருக்கு? சென்டர்ல இருக்கு. அந்த ஒரு ஃபோக்கஸ், இதுதான் என் ஃபோக்கஸ். நான் என்னோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டேன். ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பாயிண்ட், என்னோட ஃபோக்கஸ் எங்க தான் இருக்கணும்? அந்த ஒரே பாயிண்ட்டை நோக்கி மட்டும்தான் அந்த ஃபோக்கஸ் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அந்த ஃபோக்கஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் கூட என்ன ஆகக்கூடாது? டீவியேட்டோ டிஸ்ட்ராக்ஷனும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிவ் மோர் ஃபோக்கஸ் ஆன் த டாபிக்ஸ் விச் ஹேஸ் மோர் வெயிட்டேஜ். இதுதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? மோர் வெயிட்டேஜ். எதுக்கு மோர் வெயிட்டேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியணும். இது எப்ப எனக்கு தெரியும்? பை ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் பண்ணதான் நீங்க எக்ஸாம் எழுததான் நீங்க மார்க் டெஸ்ட் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க வந்து இதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி அதுல இதுதான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மோர் ஃபோக்கஸ் ஆன் த அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ். அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ் எதுக்காக நான் வந்து அதுல மோர் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னா, அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ் தான் முழுக்க முழுக்க உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்ல இருக்க போகுது. ஓகேங்களா? பிலிம்ஸ் லெவல்ல நீங்க கிளியர் பண்றதுக்கான டாபிக்ஸ் தான் அதுல இருக்குமே தவிர நீங்க வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இப்ப 35 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அது 35 கொஸ்டின்ஸ்ல 7 to 10 சம்ஸ் வந்து அப்ளிகேஷன் சம்ஸா இருக்கும். மீதி எல்லாமே என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கோரிங் பார்ட்லாம் ஈஸியா நீங்க எடுத்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அப்ளிகேஷன் சம்ஸை வந்து நீங்க கொஞ்சம் அப்பதான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கூட வந்துடலாம். ஸோ அப்படி வரும்போது நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்ன டாக்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸை வந்து முழுக்க முழுக்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து மெயின்ஸ்ல தான் பண்ண முடியும். அதிகபட்சமான வெயிட்டேஜ் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ் வந்து மெயின்ஸ்ல தான் இருக்கு. அப்போ போய் நீங்க ஸ்கோரிங் பார்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா அங்க கிடைக்காது. ஏன்னா ஸ்கோரிங் பார்ட்டோட டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும். அப்ளிகேஷன் சம்ஸ் தான் வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல அதிகபட்சமா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அதுல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ப்ரிலிம்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன், இது ஒரு ஸ்கோரிங் பார்ட்டுங்க. அதுக்கு அடுத்தது நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸும் வரும், ராங் நம்பர்ஸும் வரும். இது ரெண்டுமே அதுல இருக்கும். அதான் நம்பர் சீரிஸ்னு சொல்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் எல்லா டைப்ஸுமே நீங்க பார்த்துட்டு போய்க்கோங்க. இதுல அதிகபட்சமா வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரேஷன் டிஐ பாத்தீங்கன்னா டேபிள் கிராஃப், பை சார்ட். ஓகேங்களா? டேபிள் கிராஃப், பை சார்ட், அதே மாதிரி கேஸ்ல டிஐ இதுவும் கேட்பாங்க, பார் கிராஃபும் கேட்பாங்க. இது எல்லாமே காமனா கேட்கக்கூடியதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டஃப்பாலாம் இருக்காது. ஓரளவு நீங்க வந்து டக்குன்னு சால்வ் பண்ற மாதிரியான டிஐயா தான் வைப்பாங்க. இது எல்லாமே இது நீங்க இந்த 4 டாபிக்ஸுமே பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் பார்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ். இது தாண்டி தான் நான் சொல்றது அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 ல இருந்து 28 கொஸ்டின்ஸ் வந்து இந்த 4 டாபிக்கையுமே கவர் பண்ணி வந்துருங்க. மீதி இருக்கிற 7 ல இருந்து 10 மார்க்ஸ், 10 கொஸ்டின்ஸ் 10 மார்க்ஸுக்கு தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்ஸ் கேட்க போறாங்க. அப்ளிகேஷன் சம்ஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் கொடுத்து நீங்க வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுலயுமே 2 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி தாராளமா நீங்க அக்யூரேட்டா போட முடியும். ஓகேங்களா? 35 கொஸ்டினுக்கு நீங்க 35 கொஸ்டினையும் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நான் அதை வந்து ஃபுல்லா அக்யூரேட்டா போட்டீங்கன்னா பெஸ்ட். ஆனா நான் வந்து 35 கொஸ்டினையும் போடணும்னு அவசியம் இல்லை. 35 கொஸ்டின் போடுறேன் அப்படின்னா நான் அதுல வந்து நான் வந்து 30 கொஸ்டின் போடுறேன். 30 கொஸ்டின் போடும்போது எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் 28ஆவது கரெக்டா இருக்கணும். 38 நான் சொல்றது குறைஞ்சபட்சம். 30 போட்டா 30மே கரெக்டா இருக்கணும். அதுதான் அக்யூரசி. அதுதான் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு சூட்சமமா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இதுல நான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். இதுல சூட்சமம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி மெயின்டைன் பண்றது.
ரெண்டாவது சூட்சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பிராக்டிஸ் பண்றது, ரிவ்யூ பண்றது, செல்ஃப் அனாலிசிஸ் பண்றது. இதை நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது பண்ணாததுனால தான் இங்க உங்களுக்கு லேகிங் வர்றதுக்கான காரணமா இருக்கும். சரிங்களா? இது ரெண்டு தான் சூட்சமம் ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. சரிங்களா? அப்போ நான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கரா இருக்கேன் அப்படின்னா, பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எதுல வெயிட்டேஜ் ஜாஸ்தி, எது ஸ்கோரிங் பார்ட்னு பார்த்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிடுவேன். அடுத்து நான் வந்து படிக்கும் போதுமே எதுக்கு தான் படிக்க போறோம், மெயின்ஸுக்கு சேர்த்து தான் படிக்க போறோம். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் பிலிம்ஸ் லெவலுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நீங்க பிலிம்ஸ் எக்ஸாம் கிட்ட வரும் இல்லையா, அந்த கிட்ட வர டைம்ல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நான் பிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். நிறைய மார்க் போடுறது, பிலிம்ஸ்க்கான ஃபுல் டெஸ்ட் போடுறது, செக்ஷனல் டெஸ்ட் போடுறது, டாபிக் டெஸ்ட் போடுறதுன்னு இப்படி நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பிகினரா நான் ப்ராக்டிஸ் பண்றேன்னா எதுக்கு தான் நோக்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், மெயின்ஸ்க்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு பிலிம்ஸ் எக்ஸாம் வர ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலண்டர் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தாராளமா நீங்க வந்து பிளான் பண்ணி ஈஸியா படிச்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்தது மெயின்ஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அப்ளிகேஷன் ஓரியன்ட் டாபிக்ஸ் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு. அந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஒன்னு, டைம் அண்ட் ஒர்க் ஒன்னு, ஓகேங்களா, எஸ்ஐசிஏ அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்னு, அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். அடுத்தது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், மெயின்லி மிக்சட் டிஐ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மெயின்லி மிக்சட் டிஐக்கான காரணம் அதுதான். ஏன்னா மெயின்லி மிக்சட் டிஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் டேபிள் பார் பை சார்ட் கேஸ்லெட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கேஸ்லெட் வந்து என்டையரா வேற, அதுல வந்து கிராஃப் ரெப்ரசன்டேஷனே இருக்காது. மத்தபடி உங்க எல்லாத்துக்கும் இந்த கிராஃப் கொடுத்துருவாங்க. அப்போ ஒண்ணு டேபிள் பை சார்ட் மிக்ஸ் ஆகி வரும், இல்ல பை சார்ட் பார் கிராஃப் மிக்ஸ் ஆகி வரும், இல்ல டேபிள் பார் மிக்ஸ் ஆகி வரும், ரேடார் கிராஃப்னு ஒண்ணு இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. ஏன்னா மெயினா வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல மிக்சட் டிஐ தான் அதிகபட்சமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க மெயின்ஸ்ல உங்களுக்கு வந்து அதிகபட்சமான வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு தாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ன்றது தான் உங்களுக்கு சில செக்ஷன் பேராவே இருக்கும். ஆப்டிடியூடுன்னு இல்லாம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் லெவல்ல உங்களுக்கு செக்ஷன் பேராவே வச்சிருப்பாங்க. ஏன்னா டிஐ தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சமா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 40 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஆப்டிடியூட்ல மெயின்ஸ் லெவல்ல. அதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்து மட்டுமே வந்துரும். மீதி 15 கொஸ்டின் தான் எதிர்ந்து வரப்போகுது, மத்த டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு எடுக்க போறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது குவான்டிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், அதை ஃபோக்கஸ் பண்ணும். குவான்டிட்டி ஒன் குவான்டிட்டி டூன்னு கொடுத்துட்டு குவான்டிட்டி ஒன் பெருசா இருக்கா, குவான்டிட்டி டூ பெருசா இருக்கா, ரெண்டும் ஈக்குவலா இருக்கா, இந்த மாதிரி நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இதுதான் எனது குவான்டிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். மென்சுரேஷன், இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு, அதை நீங்க வந்து இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகே? இந்த டாபிக் அடுத்து சில டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் என்னது மெயின்ஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்கா இருக்கும். அப்ப மெயின்ஸ்க்கு இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்க கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃபோக்கஸ் எல்லாமே இதுல தான் இருக்கணும், இந்த ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது என்னது, சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். அதை நோக்கி மட்டும் போங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றது தான் நீங்க எப்பயுமே கவனத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது டாபிக் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட். டாபிக் டெஸ்ட் இது வந்து நான் கொடுத்துருக்க டேப்லேஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்சியேஷன் கிடையாது. டிஃபரன்சியேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கல. இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும்ன்றது இந்த டேப்லேஷன்ல இருக்கும். நீங்க இப்படி போட்டோன்னே நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ் தான் நம்ம இதுல எழுதியிருப்போம். ஆனா இது அப்படி அதுக்கான டேபிள் கிடையாது. டாபிக் டெஸ்ட்னா என்ன பண்ணணும், செக்ஷனல் டெஸ்ட்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டேபிள் தான் இது. ஸோ இந்த டேபுலேஷன்ல ஃபர்ஸ்ட் டாபிக் டெஸ்ட்ல பாருங்க, டூ ஸ்பீட் மேக்ஸ் பிஃபோர் எவ்ரி டெஸ்ட். இது நீங்க டாபிக் டெஸ்ட்டோ செக்ஷனல் டெஸ்ட்டோ ஃபுல் லென்த் டெஸ்ட்டோ, டெஸ்ட்னாலே நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன், இல்ல நான் வந்து டெஸ்ட் போட போறேன், எதுனா நான் என்ன பண்ணணும், ஸ்பீட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்பீட் மேக்ஸ் என்னது, சின்ன சின்ன அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், பெர்சன்டேஜ் வந்து இப்போ 1000த்துல வந்து 25% எவ்வளவு, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும். அது உங்களுக்கு இப்ப தெரியாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க பார்க்கும்போது அது ஸ்பீட் மேக்ஸ் தான் நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் தெரியவே வரும். ஓகேங்களா? பட் அதனால இந்த ஸ்பீட் மேக்ஸை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் ப்ராக்டிஸ், ஒவ்வொரு டாபிக் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஸ்பீட் மேக்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஒரு கேம் மாதிரி விளையாடுங்க. கேம் மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே ரொம்ப பெரிய ஹெல்ப் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப பெருசா உங்களுக்கு கால்குலேஷன்ல ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
மெத்தடாலஜி அப்ரோச் பண்ண தெரியும். ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்றது மெத்தடாலஜி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா கால்குலேஷனுக்காக அந்த சம்மை விட்டுட்டு வந்துருவாங்க இந்த சென்ஸ் அந்த கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கும் போதே அங்க வந்து உங்களுக்கு செக்ஷன் சப்மிட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அந்த செக்ஷன் வந்து சப்மிட் ஆகிறதுக்கான ரீசன் இந்த கால்குலேஷன் வந்து எனக்கு டிலே ஆகிறது தான் ரீசனா இருக்கும். எனக்கு மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் எழுதிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டீங்கனாலே நீங்க வந்து செம்ம ஈஸியா சார்ட் அவுட் பண்ணி எடுத்துருவீங்கன்னு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிறைய பேர் எழுதிருவாங்க. இதை சார்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ரொம்ப டிலேயா டைம் எடுத்துப்பாங்க. அதுதான் எனக்கு டிலே ஆகும். அப்படி ஆகக்கூடாது. அப்படி பண்றீங்க அப்படின்னாலே நீங்க பிராக்டிஸ் தப்பா பண்றீங்கன்னு அர்த்தம். பிராக்டிஸ் தப்பா இருக்கா, சரியான வழியில போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இதை பாத்தீங்கன்னாலே போதுமானது. நான் ஸ்பீட் மேக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேனா, அதுல நான் வந்து ஃபைன் டியூன் பண்ணிருக்கேனா, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா எல்லா செக்ஷன்லயுமே நீங்க கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா. ஸ்பீட் மேக்ஸ் அப்படிங்கிறது ஆப்டிடியூடுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாதுங்க. உங்களுக்கு ரீசனிங் ஹெல்ப் பண்ணும், ஜெனரல் இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் பண்ணும், அவேர்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். மொத்தத்துல ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஸ்பீட் மேக்ஸ் ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா. அடுத்தது, டூ ப்ராக்டிஸ் ஆன் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் ஈச் டாபிக். டாபிக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாபிக்லயும் குறைஞ்சபட்சம் 25 சம்ஸாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 30 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 20ன்னு சொல்றேன். நீங்க ஒரு 50 சம்ஸாவது நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா உங்க டைம் ஷெட்யூலுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க பிரிச்சுக்க போறீங்க. அப்போ 25 சம்ஸ்ங்கிறது குறைஞ்சபட்சம், 50ல இருந்து 60 சம்ஸ்ங்கிறது மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸுக்கே நான் சொல்றது. அப்போ நீங்க மெயின்ஸுக்கு எடுத்துக்கும் போது இன்னும் அதிகமான சம்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து செக்ஷனல் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு 70% 80% டாபிக்ஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் சரி, இல்ல 100% டாபிக்ஸ் எனக்கு கவர் ஆயிடுச்சு நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் சரி, அப்போ நீங்க ஒரு செக்ஷனல் டெஸ்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. செக்ஷனல் டெஸ்ட் போட போட தான் உங்களுக்கு அனாலிசிஸ் வரும். அதே மாதிரி அந்த டைம் நான் மெயின்டைன் பண்ண முடியும், அக்யூரேசியை மெயின்டைன் பண்ண முடியும், அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியும். செக்ஷனல் டெஸ்ட் போடாம உங்களால அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரேசியை தெரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது, சால்வ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் ஈச் டாபிக். டாபிக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஒவ்வொரு டாபிக்லயும் நான் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படிங்கறத தாண்டி நான் 25 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றேன்னா அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடாலஜி ஆஃப் கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க அப்ரோச் பண்ணணும். அதுதான் நீங்க டாபிக் டெஸ்ட்ல பண்ணும்போது உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட்டுக்கும் ஃபுல் லென்த் டெஸ்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா. அப்போ நான் வந்து ஒரே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அதுலேயே தான் நான் வெல் வர்ஸ்டா இருப்பேனே தவிர டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்தா எனக்கு அப்ரோச் பண்ண தெரியாது. அதனால டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க சால்வ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால கிளியர் பண்ணிட முடியும். அடுத்தது, செக்ஷனல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டூ மோர் செக்ஷனல் டெஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் வெப்சைட்ஸ். நீங்க வந்து ஒரே ஒரே ஆப்லயோ இல்ல ஒரே வெப்சைட்லயோ நான் திரும்ப திரும்ப செக்ஷனல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுனால அவங்க அதே பேட்டர்ன்ல கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நான் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற டெஸ்ட் எடுத்து போடணும் அப்படின்னா நீங்க நிறைய வெப்சைட்ஸ், நிறைய ஆப்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சக்சஸ் ரிசல்ட்டை காட்ட முடியும். ஓகேங்களா. அடுத்தது, கீப் ஆன் ப்ராக்டிசிங் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன் த டிஃபிகல்ட் டாபிக்ஸ். ஸோ நான் டிஃபிகல்ட் டாபிக்ஸ்ல என்ன பண்ணும், எனக்கு வந்து எஸ்ஐசிஐ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா போட்டாலே ஆன்சர் வந்துடும். சில பேருக்கு ஃபார்முலா இல்லாம ட்ரெடிஷனல் மெத்தட்ல போட்டாதான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ நான் வந்து எப்படி போட்டா எனக்கு ஆன்சர் கிடைக்கும், நான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் எனக்கு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும். அப்போ நான் வந்து அதை என்ன பண்ணணும், நான் மறுபடியும் மறுபடியும் அது எனக்கு வந்து எஸ்ஐசிஐ கஷ்டமா இருக்கு, நான் அதுல வந்து என்ன பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டாபிக் நான் என்டையரா கம்ப்ளீட் பண்ணி என்ன சம் கொடுத்தாலும் போடுற லெவலுக்கு நீங்க வருவீங்க. ஈஸி, மாடரேட், ஹார்டு எப்படி கொடுத்தாலும் எனக்கு போட தெரியும். இது எப்ப தெரியும்னா நான் நிறைய பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ், டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எடுத்து நான் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகேங்களா. அடுத்து, செக்ஷனல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு அவாய்ட் நெகட்டிவ் மார்க்கிங். சோ அதுல வந்து இதுதாங்க ரொம்ப 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 முக்கியம். ஒரு செக்ஷனல் டெஸ்டா இருக்கட்டும், ஒரு ஃபுல் லென்த் டெஸ்டா இருக்கட்டும், நான் ஃபில்டர் பண்ண தெரியும் எனக்கு கொஸ்டினை. நான் ப்ரிலிம்ஸ்க்கு இதை எடுத்தா, ப்ரிலிம்ஸ்னாலும் சரி மெயின்ஸ்னாலும் சரி, இந்த கொஸ்டின் எடுத்தா நான் கரெக்டா அக்யூரேட்டா போட்டுருவேங்க அப்படின்ற லெவலுக்கு நீங்க போனீங்கன்னா தான் நீங்க ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்டா கரெக்டான ரூட்ல போறீங்க அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா. சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் எனக்கு தெரியும். சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் இந்த டைம்க்கு நான் எடுத்தேன்னா இதை கன்ஃபார்மா கரெக்டா போட்டுருவேன். நான் 30 கொஸ்டின், எனக்கு 35 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட்ல இருக்கு அப்படின்னா 20 நிமிஷத்துக்குள்ள நான் போடணும்.
நான் வந்து 30 கொஸ்டின் என்னோட டார்கெட் அப்படின்னா அந்த 30 கொஸ்டின் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்க தெரியணும். நான் ஃபர்ஸ்ட் நான் குவாலிட்டி கொஸ்டின் எடுத்தா நான் ஈஸியா போட்டு அந்த 5 கொஸ்டின் கேட்கறாங்க, 5 கொஸ்டின் நான் கரெக்டா போட்டு அக்யூரேட்டா எடுத்துட முடியும். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் 10 கொஸ்டின் அக்யூரேட்டா போட்டு ஆன்சர் பண்ணிட முடியும். இது எல்லாமே இந்த 20 நிமிஷத்துல நம்ம அக்யூரேட்டாவே பண்ணிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா யூ ஆர் பெஸ்ட் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் அண்ட் யூ ஆர் எலிஜிபிள் டு சிட் இன் தட் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் பண்ண தெரியவங்களுக்கு தான் அந்த வேலையில போனோம்னா எனக்கு சாய்ஸ் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணி எனக்கு எடுக்க தெரியும். அதுக்காக இதை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு 20 நிமிஷத்துல 35 கொஸ்டின் வைக்கிறான். எனக்கு ஃபில்டர் பண்ண தெரியுதா, என்னால செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண முடியுதா, நான் அனாலிசிஸ் பண்ணி இந்த கொஸ்டின் என்னால அப்ரோச் பண்ண முடியுதான்னு எனக்கு பார்க்க தெரியுதா அப்படின்னு நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸாமே வைக்கிறாங்க. அல்டிமேட்டா அவன் வந்து நம்ம பாக்குறது நீங்க எக்ஸாம கிளியர் பண்றீங்கன்றது இல்ல, நம்ம என்ன அவன் என்ன வந்து நம்மளை டெஸ்ட் பண்றான் அப்படின்னா செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி இந்த டைமுக்குள்ள உங்களால இந்த சம்ம சால்வ் பண்ண முடியுதா, உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் பண்ண தெரியுதா, ஃபில்டர் பண்ண தெரியுதாங்கிறதா நம்ம கிட்ட பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் மார்க்கிங் அவாய்ட் பண்றதுக்கும் சரி, நீங்க ஒரு போஸ்டிங் போய் உட்கார்றதுக்கும் சரி. சரிங்களா? ஸோ நீங்க நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்றதுக்கு முக்கியமா சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் எடுக்க தெரியணும். நமக்கு வந்து பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.25. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, மெயின்டைன் த டைம் டியூரேஷன் ஃபார் ஈச் கொஸ்டின். ப்ராக்டிஸ் பண்ற டாபிக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பக்கத்துல நீங்க என்ன டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு எழுதி வைங்க. சரிங்களா? என்ன டைம் எடுக்கிறீங்கன்னு எழுதி வச்சா மட்டும்தான் நீங்க அடுத்தடுத்து வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்ப வந்து இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து கஷ்டமா இருக்கும், அதுக்கு நான் வந்து ஒரு 1.5 நிமிஷம் எடுத்திருப்பேன். இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெட் ஈஸியா தெரியலாம், அதுக்கு நான் எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்திருப்பேன், நான் வந்து 50 செகண்ட்ஸே அதை முடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த டைம் டியூரேஷனை நீங்க சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ப்ராக்டிஸ்க்கான நீங்க கரெக்டா ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது செக்ஷனல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும், செக்ஷனல் டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் த ஸ்பீட் ஆஸ் வெல் ஆஸ் த டைம் டியூரேஷன். செக்ஷனல் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டைம், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, ஸ்பீட் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணணும். இதை மெயின்டைன் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்பீடு டைமை நீங்க செக்ஷனல் டெஸ்ட் செக்ஷனல் மார்க் போடுவீங்க இல்லையா, அதுல நீங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்காக தான் டாபிக் டெஸ்ட்ல டைமை பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? டாபிக் டெஸ்ட் பக்கத்துல டைமை நோட் பண்ணி வச்சீங்க அப்படின்னாலே செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பழக்கம் ப்ராக்டிஸ்க்கு வந்துரும். ஓகேங்களா? அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு நான் டைமை மெயின்டைன் பண்ணணும்னு நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நான் டாபிக் டெஸ்ட்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்போ செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு எனக்கு அது கஷ்டமா தெரியாது. ஸோ அதுதான் நீங்க டாபிக் டெஸ்ட் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா கன்க்ளூஷன் வந்துட்டோங்க. சம்மரி. சம்மரியில பாத்தீங்கன்னா லேர்ன் டு ஃபைண்ட் த nuances while doing the tests. nuancesனா என்னங்க? நுணுக்கங்கள். எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் நான் அட்டன் பண்றேன் அப்படின்னால நான் வந்து எக்ஸாம் போய் தான் அதை கத்துக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எக்ஸாம் போய் நீங்க எக்ஸாம் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சில நுணுக்கமான விஷயங்களை கத்துக்குவீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நீங்க ஒரு எக்ஸாம் அட்டன் கொடுத்தாதான் நான் என்னென்ன தப்பு பண்றேன்னு அங்க போனாதான் தெரியும். ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளா இருப்போம், அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும். எக்ஸாம் போகும்போது நம்மளோட அட்மாஸ்பியர், நம்மளுடைய மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து நீங்க அதுல நுவான்சஸ் கத்துக்கிற நுணுக்கங்கள் நீங்க நிறைய கத்துக்குவீங்க. அதே சமயம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போதும் சரி, டெஸ்ட் போடும் போதும் சரி, நிறைய நுணுக்கங்கள் கத்துக்க முடியும். அப்போ அந்த நுணுக்கங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வரணும். நுணுக்கமான விஷயத்த நான் இப்படி போட்டா இதுக்கு நீங்க வந்து அந்த நுணுக்கத்தை நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த கத்துக்கிட்ட நுணுக்கங்களை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் நான் எக்ஸாம்ல அந்த தப்பு போய் பண்ண மாட்டேன். இப்ப நீங்க என்ன ஆயிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் வந்து இப்போ டெஸ்ட் போட்டே இருக்கேன். ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போட்டிருக்கீங்க, 35 கொஸ்டின் சொல்லிட்டோம், 20 நிமிஷத்துல முடிக்கணும். நான் இப்போ வந்து ஆவரேஜ் கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கேன். ஆவரேஜ் கொஸ்டின் வந்து எனக்கு அந்த சம் போட தெரியுது, நான் போடவும் செஞ்சுட்டேன். எனக்கு ஆனால் டைம் டியூரேஷன் எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் தான் அதுல காட்டுது. ஓகேங்களா? 40 செகண்ட்ஸ் காட்டுது. நான் இந்த ஆவரேஜ் கொஸ்டின் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் கொஸ்டின் அப்ப ஆரம்பிச்சு நான் ஆல்மோஸ்ட் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். சால்வ் பண்ணி முடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சப்மிட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப நான் இதுல இருந்து என்ன கத்துக்கிறேன், நான் இன்னும் என்ன பண்ணுவேன், ஆவரேஜ்க்கு நான் 40 செகண்ட்ல இருந்தது. நான் வந்து இந்த நீங்க என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா ஸ்டெப் எழுதியிருப்பேன், நான் கேல்குலேஷன் டைம் எடுத்திருப்பேன். ஏன்னா ஸ்டெப்பா கேல்குலேஷன் எழுதிட்டு இருந்திருப்பீங்க. ஸ்டெப்பா கேல்குலேஷன் எழுதும் போது உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால அந்த 40 செகண்ட்ல என்னால நான் வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க முடிஞ்சும் நான் வந்து அதை சப்மிட்ல போய் ஆன்சரை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ண முடியல. புரியுதுங்களா? இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயத்தை தான் நீங்க கத்துக்குவீங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுக்காக தான் நான் என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா ஸ்பீட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றோம். ஸ்பீட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் பெண்ணுக்கான வேலை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருங்க. நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்பீட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பண்ண
உங்களோட பேப்பர் பென்னோட யூசேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இப்ப ரஃப் ஷீட் வந்து 4 பேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, 4 பேஜை யூஸ் பண்றவங்க வந்து 4 பேஜ் வந்து அவங்க ஹேண்ட் ரைட்டிங் பெருசா இருக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனா 4 பேஜை யூஸ் பண்றதுனால தான் நான் வந்து ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த 4 பேஜை வந்து நான் 2 பேஜா ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்றேன் பாத்தீங்களா, அதுதான் என்னோட ஸ்மார்ட்னஸ். புரியுதுங்களா? அதுதான் எக்ஸாம் கிளியர் பண்றதோடய ஒரு ஸ்மார்ட்னஸா இருக்குமே தவிர்த்து, நான் 4 பேஜை யூஸ் பண்றதுல என்னோட ஸ்மார்ட்னஸை காமிக்க முடியாது. நான் ஹேண்ட் ரைட்டிங் பெருசா இருக்கு, நான் அதனால யூஸ் பண்றேன்னா அது வேற. பட் ஆனா நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு 4 பேஜஸ் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நான் 2 பேஜ் நான் அந்த எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னா, அதுதான் உங்களோட ஸ்மார்ட்னஸ், அதுதான் உங்களோட டேலண்டா இருக்கும். அப்ப நீங்க அந்த அளவுக்கு உங்க பிரெயினை ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்கீங்கன்றத ரஃப் ஷீட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ பென் பேப்பர் யூசேஜை மேக்ஸிமம் குறைச்சிடணும். புரியுதுங்களா? அடுத்தது, ஒர்க் ஸ்மார்ட்லி அண்ட் வைஸ்லி டியூரிங் டெஸ்ட். அதுதான் இப்ப நான் சொன்னது. நீங்க வந்து அந்த ஸ்பீட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த பென் பேப்பர் யூசேஜ் குறைஞ்சிரும். இந்த பென் பேப்பர் யூசேஜ் அப்படிங்கிறது தான் ஸ்மார்ட்டாவும் வைஸாவும் ஒர்க் பண்றது. புரியுதுங்களா? இதை தவிர்த்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு நுணுக்கங்கள் அவங்க தனிப்பட்ட முறையில கெயின் ஆயிருக்கும். அதையும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எக்ஸாம்ல. சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இதை. சரிங்களா? அடுத்தது, மோர் எஃபர்ட்ஸ் சாரி சாரிங்க மோர் எஃபர்ட்ஸ் டியூரிங் ப்ராக்டிஸ் ஹார்ஸ் வில் கிவ் யூ பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப நான் இதெல்லாமே ஏற்கனவே சொன்னது தான். ப்ராக்டிஸ் டைம்ல வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு, நான் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்றது வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாதுங்க, ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்ல எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாவும் எஃபிஷியன்டாவும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பிரைமரி ஃபோக்கஸ் ஆன் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறது அதுதான். பிரைமரி ஃபோக்கஸ் ஆன் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. இது இல்லாம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இதுதான் உங்களுடைய முதல் சூட்சமம். ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்டா நான் கிளியர் பண்ணி போஸ்டிங்ல போய் உட்காரணும் அப்படின்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியா தான் இருக்கணும். நீங்க பேங்க்ல போய் வேலை பார்க்கறவங்களே பார்த்துருக்கீங்களா? வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க கிட்ட அவ்வளோ ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய ஃபைல்ஸ் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க வர வர கஸ்டமர்ஸ் வர கிளைண்ட்ஸ் வர கஸ்டமர்ஸ்க்கும் பதில் சொல்லணும். அவங்களுக்கு வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸே அவங்க ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும். அப்ப அந்த எந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கணும்னா இருந்தா மட்டும்தான் இதை ப்ராசஸ் பண்ண முடியும்னு நீங்க பாருங்க. இதுக்கு வந்து ஸ்பீட் அக்யூரசி வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. நான் போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் இதே தான் எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதுக்காக நம்ம அவன் இங்கேயே டெஸ்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? பேங்க் எக்ஸாம் வந்து ஃபில்டர் பண்றது இப்படிதான் உங்களை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. நீங்க இன்டர்வியூவே போனாலும் நீங்க எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்றீங்க, எந்த அளவுக்கு வேகமாகவும் அக்யூரேட்டாவும் அப்ரோச் பண்றீங்கன்றதுதான் இன்டர்வியூலையும் பார்ப்பாங்க. நீங்க போய் வேலை செய்யும் போதும் இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் போறீங்க. சரிங்களா? அடுத்தது, பிரைமரி ஃபோக்கஸ் தான் நான் வந்து ஸ்பீட் அக்யூரசின்னு சொல்லிட்டோம் இல்லையா? செகண்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அட்டம்ஸ். முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டம்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். நான் வந்து ஸ்பீட் அக்யூரசி ஃபோக்கஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன பூஸ்டப் ஆயிரும். ஸ்பீட் அக்யூரசி ஃபோக்கஸ் பண்ணி நான் போறேன் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா பூஸ்டப் ஆக போது உங்க அட்டம்ப்ட் தான். அட்டம்ப்ட் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து அட்டம்ப்டே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ஸ்பீட் அக்யூரசி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாலே அடுத்து என்ன மூவ் ஆயிரணும், அட்டம்ப்ட்டுக்கு மூவ் ஆயிரணும். அட்டம்ப்ட் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அட்டம்ப்ட ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது விச் பூஸ்ட்ஸ் யுவர் செக்ஷனல் கட் ஆஃப் அண்ட் ஓவரால் கட் ஆஃப். ஓகேங்களா? அந்தந்த செக்ஷன்ஸுக்குன்னு ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஓவரால் கட் ஆஃப்னு ஒன்று வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஸ்பீட் அக்யூரசியை ஃபோக்கஸ் பண்ணும்போது அடுத்து எதை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும், அட்டம்ப்ட ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எதுவும் இம்ப்ரூவ் ஆகும், செக்ஷனல் கட் ஆஃபும் உங்களுக்கு பூஸ்ட் ஆகும், ஓவரால் கட் ஆஃபும் பூஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பேங்கிங் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்க வந்து இப்போ அந்த சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிலபஸ் ஒன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. இல்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? இந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது போகவே நாங்க இங்க உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் சொல்றோம் அப்படின்றத தாண்டியுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு சில நுணுக்கங்கள், சில டிப்ஸ், சில மெத்தடாலஜி உங்களுக்குன்னே கிரியேட் ஆயிருக்கும். அதையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நம்ம பார்ட் 2ல வந்து இப்ப நம்ம பார்ட் 1ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இது வந்து பார்ட் 2லயே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.